நம்முடைய சட்டம் பலகை பக்கத்தின் மூலியமா நம்முடைய ஆசிரியர்களுக்கு என்னுடைய உரிமை குரலும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி. ஹே காய்ஸ், நான் உங்கள் தனுஷ். ஸோ இனி நம்ம வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேங்க. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள ஆசிரியர்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பணி நிரந்தரம் வேணும், அதே மாதிரி யூஜிசி நிர்ணயித்த ஊதிய உயர்வு வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா காலேஜ்லயும் எல்லா ஸ்டாஃபுக்கு சப்போர்ட்டாவும் அங்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அங்க வரக்கூடிய அதிகாரிகள் கேட்கக்கூடிய பொதுவான கேள்வி என்னன்னா, மாணவர்கள்லாம் மாணவர்களாட்ட இருக்கணும், எதுக்காக நீங்க வந்துட்டு போராட்டம் பண்றீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ எல்லா மாணவர்களுக்குமா நான் இங்க வந்து ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். எல்லா மாணவர்களும் மாணவர்களாட்ட இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்றத நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா ஆசிரியர்கள் தாங்கள் ஆசிரியர்கள் என்பதை மறந்து ஒரு சாமானியனாக வீதியில் இறங்கி போராடுறாங்க. அப்படிங்கும்போது மாணவர்கள் எப்படி மாணவர்களாக இருக்க முடியும்? அவனோட உரிமை மீறுது இல்லையா? அவனோட கல்வி உரிமை பாதிக்கப்படும் போது மாணவனும் போராளி ஆகிறான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 21 படி ஒவ்வொரு மனிதனும் கண்ணியமா வாழ்றத உறுதி பண்ணணும் அப்படின்னும், ஆர்டிகல் 21A படி எங்களை மாதிரியான மாணவர்களுக்கு கல்வி என்பது அடிப்படை உரிமை அப்படிங்கிறதும் இந்த சட்டங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்குங்க. ஆசிரியர்கள் மன உளைச்சல்ல இருக்கும்போது எங்களை மாதிரியான மாணவர்கள் மட்டும் எப்படி சிறப்பா படிக்க முடியும்? இது வந்துட்டு என்னோட எதிர்கால பிரச்சனை மட்டும் கிடையாது, என்ன மாதிரியான லட்சக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்கால பிரச்சனைங்க. இந்த அரசாங்கத்துக்கிட்ட ஒரு சிட்டிசனா நாங்க கேட்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதாங்க. கல்வி நிலையங்களை திறந்து வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை வழிநடத்தி கொண்டு போற ஆசிரியர்களை கௌரவமா பாக்குறதும் இந்த அரசாங்கத்தோட கடமை தான். நான் இவ்வளவு நேரம் பேசினது எல்லாமே ஒரு கல்லூரி சார்ந்தோ இல்ல ஒரு ஆசிரியர் சார்ந்தோ இல்ல மாணவனாவோ பேச கிடையாது. சமூகத்துல சக மனிதனா என்னோட உரிமையை பேசுறேன். எங்களுடைய கௌரவ விரிவுரையாளர்களுக்கு எப்போ கௌரவமான பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு கிடைக்குதோ அப்போதான் எங்களை மாதிரியான மாணவர்களுக்கு கௌரவமான படிப்பு கிடைக்குங்க.